ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உரைவில் அத்தியாயம் 15. அத்தியாயத்தின் தலைப்பு புருஷோத்தம யோகம். பதம் 13. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. நான் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். பொருளுரை. எல்லா கிரகங்களும் காற்றில் மிதப்பது இறைவனின் சக்தியினாலேயே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு கிரகத்திலும், ஒவ்வொரு உயிர்வாழிலும் நுழைகின்றார். இது பிரம்ம சமிதியில் விளக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானின் சுய விரிவுகளில் ஒருவரான பரமாத்மா எல்லா கிரகங்கள், பிரபஞ்சங்கள், உயிர்வாளிகள் மற்றும் அணுக்களிலும் கூட நுழைவதாக அங்கு கூறப்பட்டுள்ளது. எனவே அவர் நுழைவதால் அனைத்தும் முறையாக தோற்றுவிக்கப்படுகின்றன. உடலில் ஆத்மா இருக்கும் போது மனிதன் நீரில் மிதக்க முடியும். ஆனால் உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பிறகு, அதாவது மரணத்திற்கு பிறகு உடல் மூழ்குகின்றது. உடல் அழுகிப்போன பிறகு குச்சிகளைப் போன்று அதுவும் மிதப்பது உண்மையே. ஆனால் மனிதனின் மரணமடைந்தவுடன் உடல் நீரில் மூழ்கிவிடும். அதுபோல இவ்வெல்லா கிரகங்களும் விண்வெளியில் மிதக்கின்றன. இதற்கு காரணம் பரமபுருஷ பகவானின் உன்னத சக்தி அந்த கிரகத்தினுள் நுழைந்திருப்பது. அவரது சக்தி ஒவ்வொரு கிரகத்தையும் கைப்பிடி மண்ணை போல் தாங்கிக் கொண்டுள்ளது. யாரேனும் கைப்பிடி மண்ணை பிடித்து கொண்டிருந்தால் மண் கீழே விழுவது சாத்தியமில்லை. ஆனால் அவன் அதனை காற்றில் விட்டெறிந்தால் அது கீழே விழுந்துவிடும். அதுபோலவே காற்றில் மிதந்து கொண்டுள்ள இந்த கிரகங்கள் உண்மையில் பரமபுருஷனின் விஸ்வரூபத்தின் கைப்பிடியில் இருக்கின்றன. அவரது வலிமையினாலும் சக்தியினாலும் அசைகின்ற அசையாத பொருள்கள் அனைத்தும் தத்தம் இடங்களில் நிலைத்துள்ளன. புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளாலேயே சூரியன் பிரகாசிக்கின்றது என்றும், கிரகங்கள் நிலையாக தத்தம் பாதையில் செல்கின்றன என்றும் வேத மந்திரங்களில் கூறப்பட்டுள்ளன. அவரது உதவி இல்லாவிடில் காற்றில் வீசப்பட்ட மண்ணை போன்று எல்லா கிரகங்களும் சிதறி போய் அழிந்துவிடும். அது மட்டுமின்றி புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாலேயே சந்திரன் எல்லா காய்கறிகளையும் பலப்படுத்துகின்றது. சந்திரனின் தாக்கத்தினால் காய்கறிகள் சுவை பெறுகின்றன. நிலவொளி இல்லாவிடில் காய்கறிகள் வளரவும் முடியாது, சுவை கொடுக்கவும் முடியாது. மனித சமுதாயம் வசதியாக வாழ்ந்தபடி உணவுப் பொருள்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு பரமபுருஷரின் கருணையே காரணம். இல்லாவிடில் மனித சமுதாயம் உயிர் பிழைக்க முடியாது. ரஷாத்மகாக என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. பரமபுருஷனுடைய கட்டுப்பாட்டில் சந்திரனுடைய ஆதிக்கத்தினால் எல்லாம் சுவையை பெறுகின்றன. பதம் 14. மொழிபெயர்ப்பு. எல்லா உயிர்வாளிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளி சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்கச் செய்கிறேன். பொருளுரை. ஆயுர்வேத சாஸ்திரத்தின்படி உண்ணும் உணவுகளை செரிக்கச் செய்யும் நெருப்பு ஒன்றில் வயிற்றில் இருக்கின்றது. இந்த நெருப்பு எரியாத போது பசி இல்லை. இந்த நெருப்பு முறையாக எரியும் போது நமக்கு பசி எடுக்கின்றது. சில சமயங்களில் இந்த நெருப்பு சரியாக இல்லாத போது சிகிச்சை தேவைப்படுகின்றது. எல்லா நிலைகளிலும் இந்த நெருப்பு முழுமுதற் கடவுளின் பிரதிநிதியாகும். பிரம்மன் அல்லது பரமபுருஷர் நெருப்பின் உருவில் வயிற்றினுள் இருப்பதாகவும்,
எல்லா விதமான உணவுப் பொருள்களையும் அவர் செரிப்பதாகவும், எனவே எல்லா விதமான உணவுப் பொருள்களையும் செரிப்பதிலும் அவர் உதவி செய்வதால் உண்ணும் விஷயத்திலும் கூட உயிர்வாழி சுதந்திரமானவன் அல்ல. செரிப்பதில் பரமபுருஷர் அவனுக்கு உதவி செய்யாவிடில் உண்பதற்கு சாத்தியமில்லை. இவ்வாறு அவரே உணவுப் பொருட்களை உண்டாக்கி அவற்றை செரிக்கவும் செய்கின்றார். அவரது கருணையால் நாம் வாழ்வை அனுபவிக்கின்றோம். வேதாந்த சூத்திரத்திலும் 1:2:27 இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறைவன் சப்தத்தில் உள்ளார், உடலுக்குள் உள்ளார், காற்றினில் உள்ளார், செரிக்கும் நெருப்பாக வயிற்றுக்குள்ளும் உள்ளார். 4 வித உணவுப் பொருள்கள் உள்ளன: அருந்தப்படுபவை, மெல்லப்படுபவை, நக்கப்படுபவை, உறிஞ்சப்படுபவை. இவை எல்லாவற்றையும் செரிக்கும் சக்தி இறைவனே. பதம் 15. மொழிபெயர்ப்பு. நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. பொருளுரை. பரமாத்மாவின் உருவில் முழுமுதற் கடவுள் எல்லோரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். அவரிடமிருந்தே எல்லா செயல்களும் தொடங்குகின்றன. உயிர்வாழி தனது முந்தைய பிறவியின் அனைத்து விஷயங்களையும் மறக்கின்றான். ஆனால் அவனது செயல்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்ற பரமபுருஷருடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப அவன் மீண்டும் செயல்பட்டாக வேண்டும். அவன் தனது முந்தைய செயல்களுக்கு ஏற்ப காரியங்களை தொடங்குகின்றான். தேவையான அறிவு அவனுக்கு வழங்கப்படுகிறது, ஞாபக சக்தியும் வழங்கப்படுகிறது. மேலும் அவன் தனது முந்தைய பிறவியை மறக்கின்றான். இவ்வாறு இறைவன் எங்கும் நிறைந்தவராக மட்டுமின்றி ஒவ்வொரு தனிப்பட்ட இதயத்திலும் உறைபவராக உள்ளார். பல்வேறு செயல்களுக்கு பலன்களை வழங்குபவரும் அவரே. அருவ பிரம்மனாக, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக மற்றும் இதயத்தில் உறையும் பரமாத்மாவாக வெளிப்படுவது மட்டுமின்றி வேதம் என்னும் அவதார ரூபத்திலும் அவர் வெளிப்படுகின்றார். மக்கள் தங்களது வாழ்வை சரியான முறையில் வடிவமைத்து முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான நற்பாதையினை வேதங்கள் வழங்குகின்றன. அவை பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றிய அறிவை நல்குகின்றன. கிருஷ்ணர் வியாசதேவராக அவதரித்த போது வேதாந்த சூத்திரத்தை தொகுத்தார். மேலும் வேதாந்த சூத்திரத்திற்கு வியாசதேவரால் கொடுக்கப்பட்ட விளக்க உரையான ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்தின் உண்மை அறிவை வழங்குகின்றது. முழுமுதற் கடவுள் கட்டுண்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காக கருணையே வடிவமாக உள்ளார். அவர் உணவுப் பொருட்கள் வழங்கி அவற்றை செரிக்கவும் செய்கின்றார். உயிர்வாழிகளின் செயல்களுக்கு சாட்சியாக உள்ளார். வேதங்களின் வடிவில் ஞானத்தை வழங்குகிறார். அது மட்டுமின்றி பகவத்கீதையின் ஆசிரியராக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவிலும் ஞானத்தை வழங்குகிறார். அவரே கட்டுண்ட ஆத்மாவின் வந்தனைக்குரியவராவார். இவ்வாறாக கடவுள் மிகவும் நல்லவர், மிகவும் கருணை வாய்ந்தவர். உயிர்வாழி தனது தற்போதைய உடலை நீத்த உடனேயே அதனை மறந்து விடுகிறான். ஆனால் முழுமுதற் கடவுளால் ஊக்குவிக்கப்பட்டு அவன் மீண்டும் தனது செயலை தொடங்குகின்றான். அவன் மறந்துவிட்டாலும் கூட முந்தைய பிறவியில் எங்கு விட்டானோ அங்கிருந்து மீண்டும் தனது செயலை புதுப்பித்துக் கொள்ள இறைவன் அவனுக்கு அறிவை கொடுக்கின்றார். இதயத்தில் வீற்றிருக்கும் பரமபுருஷரின் ஆணைகளுக்கு ஏற்ப உயிர்வாழி இவ்வுலகில் இன்பத் துன்பத்தை அடைகிறான் என்பது மட்டுமின்றி அவரிடமிருந்து வேதங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பெறுகின்றான். வேத ஞானத்தை புரிந்து கொள்வதில் ஒருவன் தீவிரமாக இருந்தால் கிருஷ்ணர் அவனுக்கு தேவையான புத்தியை வழங்குகிறார். நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் ஏன் வேத ஞானத்தை வழங்க வேண்டும்? ஏனெனில் ஒவ்வொரு உயிர்வாழியும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேத இலக்கியமும் இதனை உறுதி செய்கின்றது. 4 வேதங்களில் தொடங்கி வேதாந்த சூத்திரம், உபனிஷத்துக்கள், புராணங்கள் என எல்லா வேத இலக்கியங்களிலும் பரமபுருஷரின் பெருமைகள் கொண்டாடப்படுகின்றன. வேத சடங்குகளை செய்வதாலும் வேதங்களின் தத்துவத்தை விவாதிப்பதாலும்
பக்தி தொண்டில் வெளிப்படுவதாலும் இறைவன் அடையப்படுகின்றார். எனவே வேதங்களின் குறிக்கோள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே. வேதங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையையும் அவரை உணர்வதற்கான வழிமுறையையும் நமக்கு அளிக்கின்றன. இறுதி இலக்கு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே. பின்வரும் சொற்களில் வேதாந்த சூத்திரம் 1.4 இதனை உறுதி செய்கின்றது. பக்குவ நிலை 3 படிகளில் அடையப்படுகிறது. வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதால் ஒருவன் பரமபுருஷ பகவானுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தினை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பல்வேறு வழிமுறைகளை பயிற்சி செய்து அவன் அவரை அணுகுகின்றான். மேலும் இறுதியில் பரம இலக்கான சாட்சாத் பரமபுருஷ பகவானையை அவனால் அடைய முடியும். இப்பதத்தில் வேதங்களின் நோக்கம், வேதங்களின் அறிவு, வேதங்களின் இலக்கு ஆகியவை தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल।